Hello everyone. MRB Pharmacist exam 2025ல நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அதில் சில கேசஸ் போயிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு ஸ்டேயும் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நாளைக்கு அதை பற்றின அப்டேட் எதுவும் வராது. இது எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சது தான். ஸோ ஜூன் 11 தான் அந்த கேஸ் பற்றின ஹியரிங் எல்லாமே வரும். ஸோ அந்த டைமில் தான் நமக்கு எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது வரைக்கும் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், அது வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ண வேண்டாம். ஏன்னா அப்போ தான் நீங்கள் நாளைக்கு இன்கேஸ் எக்ஸாம் 1 மந்த்துக்குள்ளாரையோ இல்லை ஒரு 45 days இல்லை 2 monthsக்குள்ளாரையோ அப்படின்னு சடனாக சொன்னாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக உங்களால் உங்களோட ப்ராக்ரெஷன் கொஞ்சம் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ரிவிஷன் மட்டும் பண்ணிவிட்டு போனாலே நீங்கள் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதனால் உங்களோட ஸ்டடி ப்ரிப்பரேஷன் எதையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம், அதுதான் என்னோட சஜஷன். பட் எக்ஸாம் டேட்டும் ஷோராக இந்த மந்த் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இப்போ நம்ம கையில் இல்லை, ஈவன் இது எம்ஆர்பி கையிலையுமே இப்போதைக்கு இல்லை. கோர்ட்டில் ஃபைனலாக என்ன முடிவாகி வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் எல்லாமே நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த டைமில் நீங்கள் வீட்டில் இருக்கவங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டாப் பண்ணுறது இட்ஸ் நாட் அ குட் ஐடியா. ஸோ உங்கள் ப்ரிப்ரேஷனை நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க. என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, தீவிரமாக படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 6 hours 8 hours படிக்கிறீங்க அப்படின்னா அதை மேபி நீங்கள் கொஞ்சம் குறைச்சி உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா இப்போதைக்கு எக்ஸாம் டேட்டு நமக்கு ஷோராக தெரியாததுனால ரொம்ப நம்ம தீவிரமாக படிக்க தேவையில்லை. பட் அட்லீஸ்ட் ஒரு ஆவரேஜாக ஒரு நாளைக்கு ஒரு 2 to 3 அந்தளவுக்காவது படிக்கிறத நீங்கள் நிறுத்த வேண்டாம் அப்படிங்கிறதான் என்னோட சஜஷன். ஸோ அதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்ல சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. இல்லை நியூ சிலபஸ் வந்துருச்சு, ஸோ இதில் முழுமையாகவே நியூ சிலபஸாக இருக்கா, இல்லை இதில் எதெல்லாம் புதுசாக இருக்குது, எப்படி படிக்கிறது, இல்லை கொஞ்சம் டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லி கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் நான் ஆல்ரெடி கொஞ்சம் இதை பார்த்து வச்சுருக்கேன். ஸோ என்னென்ன பார்த்து வச்சனோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேன், அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் இதுதான் சேஞ்சு சிலபஸ்ஸு. இதுக்கு முன்னாடி டிஃபார்ம் சிலபஸ் அப்படிங்கிற பேரில் வேற ஒரு சிலபஸ் இருந்துச்சு. இப்போ ஃபார்மசிஸ்ட் சிலபஸ்ன்னு சொல்லி சிலபஸை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் மேஜராக பார்த்தீங்கன்னா ஹெல்த் எஜுகேஷன், கம்யூனிட்டி ஃபார்மசி, அப்புறம் ட்ரக் ஸ்டோர் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், இந்த 2 சப்ஜெக்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக சோஷியல் ஃபார்மசிங்கிற ஒரு புது சப்ஜெக்ட்டு, அப்புறம் தெரப்பியூட்டிக்ஸுங்கிற இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பேசிக்கான டிப்ஸ் என்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் டிப் முக்கியமான சப்ஜெக்டை எந்த ஒரு சின்ன சின்ன டாப்பிக்கும் விடாமல் தரவாக கவர் பண்ணி முடிக்கணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூட்டிக்ஸே எடுத்துப்போமே, சூட்டிக்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான சப்ஜெக்ட். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சூட்டிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி, காக்னசி இதெல்லாம் மேஜர் சப்ஜெக்ட்ஸ். ஏன்னா இதுலேருந்து தான் நிறைய கொஷின்ஸ் வரும். அப்படிங்கும்போது இதில் எந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டை கூட விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேக்கேஜிங் மெட்டீரியலில் கிளாஸ், பிளாஸ்டிக், மெட்டல், ரப்பர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்த 3 மட்டும் நல்லா படிச்சுட்டு ரப்பரை கொஞ்சம் ஆவரேஜாக படித்து விட்டுடலாம், அப்படி இருக்கக்கூடாது. இந்த 4த்துலேயுமே நல்லா தரவாக இருக்கணும். அந்த மாதிரி தான் நீங்கள் எல்லாமே படிக்கணும். இப்போது வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ராக்ஷனே எடுத்துப்போமே, எக்ஸ்ட்ராக்ஷனில் ஒரு 5 டைப்ஸ் வரும். பெர்கோலேஷன், மேசரேஷன், அப்புறம் டிகாக்ஷன், டைஜஷன், இன்ஃபியூஷன், இந்த மாதிரி வரும். இதில் பெர்கோலேஷன், மேசரேஷன் எல்லாருமே நல்லா படிச்சிருவோம். ஆனால் இந்த லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள், இன்ஃபியூஷன் கூட கொஞ்சம் படிப்போம். ஆனால் டைஜஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் மோஸ்ட்லி அது ரொம்ப ஒரு மைனர் டாபிக்னு நினச்சிட்டு நிறைய பேர் படிக்காமல் இருப்போம். ஆனால் அதுலேருந்து கொஷின் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எந்த ஒரு சின்ன டாபிக் அப்படின்னா கூட விடக்கூடாது. அது ஏன் அப்படின்னா பிகாஸ் இட் இஸ் அ மேஜர் சப்ஜெக்ட். ஸோ முக்கியமான சப்ஜெக்டில் எந்த ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தாலும் அதை விடக்கூடாது. இப்போது ஐபி, இந்தியன் ஃபார்மகோப்பியா நம்ம நல்லா படிச்சுப்போம். ஆனால் மற்ற ஃபார்மகோப்பியாலாம் நம்ம ஆவரேஜாக தான் படிப்போம். அதுலேயும் பர்டிகுலராக அந்த எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா,
இந்த நேஷ்னல் ஃபார்முலரி இதெல்லாம் ரொம்ப கம்மியாக தான் படிப்போம். ஸோ அப்படி இருக்கக்கூடாது. ஐபிஐ எப்படி நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்களோ அதே அளவுக்கு பிபி, யூஎஸ்பி, தென் ஃபார்முலரி, எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியா இது எல்லாத்தையுமே நல்லா தரவாக படிச்சுக்கணும். ஏன்னா முக்கியமான சப்ஜெக்ட்லேருந்து நிறைய கொஷின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேருந்து 20 கொஷின்ஸ் வருது அப்படின்னா அந்த 20ல் மேபி ஒரு கொஷின் வந்து இந்த நேஷ்னல் ஃபார்முலேருந்து வரலாம், இல்லை எக்ஸ்ட்ரா ஃபார்மகோப்பியாலேருந்து வரலாம். பட் நம்மளோட ஃபோக்கஸ் எல்லாமே முக்கியமான டாபிக்ஸான இந்தியன் ஃபார்மகோப்பியா மேலே தான் இருக்கும். பட் கொஷின் கேட்குறவங்க சிலபஸ்லேருந்து எந்த இடத்துலேருந்து வேணாலும் கேட்கலாம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை பாருங்கள். அதில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இந்த காக்னிசிவ் சப்ஜெக்டில் வந்து எவ்வளவோ சீஃப் கான்ஸ்டிடியூயன்ட் முக்கியமானது இருந்தோம், அவங்க ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லாதன்னு கிடையாது, நம்ம நிறைய படிக்காத ஒரு கான்ஸ்டிடியூயன்ட் தான் மெயினாக கொடுத்து அதுலேருந்தே 3 கொஷின்ஸ் 4 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படிங்கும்போது முக்கியமான சப்ஜெக்டில் எந்த ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்டையும் விட்டுறக்கூடாது, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் ஃபார்மசி இந்த டாப்பிக்ல இருந்து, தென் ஃபார்மகோப்பியா, அப்புறம் பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ், தென் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ். இந்த ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணாமல் வெறும் 3 மட்டும் படிக்க சொல்லியிருக்காங்க. கலரிங் ஏஜென்ட், ஃப்ளேவரிங் ஏஜென்ட், ஸ்வீட்னிங் ஏஜென்ட். இது 3 மட்டும் படித்தாலே போதும் ஃபார்மசூட்டிக்கல் எய்ட்ஸில், ஏன்னா மீதி எதுவும் இதில் கொடுக்கல. அப்புறம் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸில் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டேபிளாகவே இருக்கும். அந்த டேபிளை முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் அது நீங்கள் கூகுளில் போய் டைப்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை ப்ரிசர்வேட்டிவ் கிளாசிஃபிகேஷன் போட்டிங்கன்னா ஃபீனால் டைப்பு, ஆல்டிஹைட் டைப்பு, அந்த மாதிரி ஒரு டேபிள் வைஸ் வந்துடும். ஸோ அந்த ஒரு டேபிளை படிச்சிங்கனாலே மோஸ்ட்லி இந்த ப்ரிசர்வேட்டிவ் டாபிக் வந்து கவர் பண்ணலாம். இல்லை நீங்கள் என்கிட்ட எம்சிக்யூ புக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதில் நான் அந்த டேபிள் என்னென்னலாம் இருக்குமோ அதெல்லாம் நான் எம்சிக்யூவாக கன்வெர்ட் பண்ணி இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் யூனிட் ஆப்ரேஷன். இதுக்கு முன்னாடி யூனிட் ஆப்ரேஷன் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் சைஸ் ரிடக்ஷன் எடுத்திங்கன்னா அதில் எல்லாமே வரும். ஆனால் இப்போது வந்து இருக்கிற சிலபஸில் எல்லாமே படிக்க தேவையில்ல. ஹேமர் மில், பால் மில், சைஸ் ரிடக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 2 மட்டும் படித்தாலே போதும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதை தவிர இந்த ஃப்ளூயிட் எனர்ஜி மில்லு அந்த மாதிரி வேறு இருக்கக்கூடிய எதுவுமே நம்ம பார்க்க தேவையில்லை ஃபார் சைஸ் ரிடக்ஷன். இதே மாதிரி தான் சைஸ் செப்பரேஷன்லேயும் சைக்ளோன் செப்பரேட்டரு இது ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம வேறு எதுவும் பார்க்க தேவையில்லை. அப்புறம் சீவ்ஸ் பற்றி பார்த்துக்கணும். அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பவுடர்ஸ் அக்கார்டிங் டு ஐபி. ஸோ இந்த சீவ் நம்பர் பேசிஸில் பவுடரை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்துக்கணும். அப்புறம் மிக்சர்ஸில் வந்து டபுள் கோன் பிளெண்டர், டர்பைன் மிக்சர், ட்ரிபிள் ரோலர் மில், சில்வர்சன் மிக்சர், அப்புறம் ஹோமோஜினைசர். இது எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். இதில் ஹோமோஜினைசருங்கிறது கடைசியாக கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நினச்சி விட்டுறக்கூடாது, இதையும் நல்லா தரவாக படிச்சுக்கணும். அப்புறம் ஃபில்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா மெம்பரேன் ஃபில்டரும் சிண்டர்ட் கிளாஸ் ஃபில்டரும் தான் கொடுத்துருக்காங்க. இது 2 தான் முன்னாடி இருந்தே இருக்குது. ட்ரையிங்கில் ஃப்ளூயிடைஸ்டு பெட் ட்ரையரும், ஃப்ரீஸ் ட்ரைங்கிறது இந்த லயோஃபிலைசர் வரும். ஸோ அதுவும் படிச்சுக்கணும். அப்புறம் எக்ஸ்ட்ராக்ஷன் இப்போ தான் சொன்னேன். ஸோ எக்ஸ்ட்ராக்ஷன் படிச்சுக்கணும். அந்த 5 டைப்ஸ் எல்லாமே படிச்சுக்கணும். கிளாசிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்கனாலே அதில் எல்லாமே அடங்கிடும். இதோட அப்ளிகேஷனும் படிச்சுக்கணும். ஸோ எந்த எக்ஸ்ட்ராக்ஷன் எந்த மெட்டீரியல் இல்லை எந்த எக்ஸ்ட்ராக்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போது டீ வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து டிகாக்ஷன் ப்ராசஸில் பண்ணுறாங்க. அப்புறம் மால்ட் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு ஒன்று டைஜஷன் ப்ராசஸ்லேருந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அப்ளிகேஷனில் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் டேப்லெட், கேப்சூல் இதெல்லாம் வந்து ஓரல் ப்ரிப்பரேஷன். ஸோ ஓரலில் இதெல்லாம் படிச்சுக்கணும். அப்புறம் லிக்விட் ப்ரிப்பரேஷனில் இந்த சிரப்பு, சொல்யூஷன், எமுல்ஷன் இது எல்லாமே வந்துடும். டாப்பிக்கல் ப்ரிப்பரேஷனில் ஆயின்மெண்ட்டு, பேஸ்ட்டு, க்ரீம், லினிமெண்ட், லோஷன் இதெல்லாம் வந்துடும். அப்புறம் நேசல் ப்ரிப்பரேஷன், இயர் ப்ரிப்பரேஷன். இதில் அந்த இயர் ட்ராப்ஸு, ஐ ஆயின்மெண்ட்டு இதெல்லாம் வந்து ஐ ஆயின்மெண்ட் வேறு இடத்துல வரும். இது வந்து நேசல் அண்ட் இயர் ப்ரிப்பரேஷன். ஐயுமே இதில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பவுடர் அண்ட் கிரானுல்ஸ். ஸோ இதில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இன்சஃப்லேஷன், டஸ்டிங் பவுடர், எஃபசன் பவுடர் இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸ்டீரல் ப்ரிப்பரேஷனில் இந்த ஐ ட்ராப், ஐ ஆயின்மெண்ட்லாம் வந்துடும். இன்ஜெக்டபிள்ங்கிறது தான் இந்த இன்ஜெக்ஷன். ஸோ இன்ஜெக்ஷன் எடுத்துட்டிங்கன்னா
அதோட ப்ரிப்பரேஷனில் இருந்து அதுக்கு தேவையான ஏரியா, ஏசெப்டிக் ஏரியா தேவைப்படும். அப்புறம் அதில் ஹெப்பா ஃபில்டர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே இன்ஜெக்டபிள்னு கொடுத்துட்டாங்கன்னா இன்ஜெக்ஷன் ப்ரிப்பரேஷனில் இருந்து அதில் என்ன வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறாங்க, அந்த கிளாஸ் எப்படி இருக்கும், அப்புறம் அதுக்கான எவாலுவேஷன் டெஸ்டர் எப்படி இருக்கும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே இந்த ஒரே வேர்ட்லேயே அடங்கிடும். இதுக்கப்புறம் வந்து இம்யூனாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் லைக் இந்த வேக்சின்ஸ், டாக்ஸாய்டு, அப்புறம் அதோட மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். சீரமும் படிச்சுக்கணும். இதுக்கப்புறம் பேசிக் லே அவுட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபார்மசூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பிளான்ட். ஸோ மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டில் பேசிக்கான லே அவுட் வந்து எப்படி கொடுக்கணும், அப்புறம் என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் இருக்கணும், அதில் என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்கும், இதெல்லாம் பேசிக்காக நோட் பண்ணிக்கணும். இதெல்லாம் மோர் ஆர் லைக் வந்து ஜென்ரல் கான்செப்ட் தான். லைக் முன்னாடி இருக்கிறதெல்லாம் வந்து நீங்கள் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி வரும். அதாவது இதில் இந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க, இதில் இந்த ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி நிறைய படிக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது வந்து தியரி ஓரியன்ட், லைக் ஸ்டோரி மாதிரி நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி வரும். குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ் எல்லாமே வந்து ஒரு எத்திக்ஸ் பேஸ்டு டாபிக்ஸ். நீங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த இடம் வந்து நீட்டாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும், ஏரியா வந்து கரெக்டான அளவு இருக்கணும். அப்புறம் மேனுஃபேக்சரிங் அதுக்குன்னு ப்ரோட்டோக்கால் இருந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணணும். அப்புறம் கேலிப்ரேஷன், வேலிடேஷன் இதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் ப்ராப்பர் ரெக்கார்டிங் எல்லாமே வந்து ப்ராப்பராக நடக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை செய்கிறோம்னா அதில் எவ்வளோ எத்திக்கலாக, ஹானஸ்டாக, ப்ராப்பராக செய்யணும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதில் எல்லாமே வரும். ஸோ இது வந்து மோஸ்ட்லி தியரி ஓரியன்ட் தான். ஸோ இதில் ரொம்ப ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். இதிலேருந்து இது வரைக்கும் இங்கே வரைக்கும் வேலிடேஷன் வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கப்புறம் நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம். ஸோ இதில் வந்து புதுமையான ட்ரக் டெலிவரி சிஸ்டம் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்டெர்மல் பேச்சஸ், டிரான்ஸ்மியூகோசல் ரூட்டில் நிறைய வரும், ஜெட் இன்ஜெக்ஷன் வரும், அப்புறம் இந்த இன்சுலின் அட்மினிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட்ஸ் வரும், டெர்மோஜெட்டு, இம்ப்ளான்டபிள் டிவைசஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அது எல்லாமே நோவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டமில் வரும். ஈவன் இந்த நேனோ பார்ட்டிக்கல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம் அதுவும் இதில் வரும். நேனோ பார்ட்டிகல்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டென்ட்ரைமர்ஸ், அப்புறம் லைப்போசோம்ஸ், அந்த மாதிரி ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்குது. அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன, அதெல்லாம் படிச்சுக்கணும். அட்வான்டேஜ், சேலஞ்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் நீங்கள் படிச்சுக்கணும். ஸோ இந்த ஒரு டாப்பிக்கில் வந்து அவங்க இதுதான் படிக்கணும்னு பர்டிகுலராக கொடுக்கல. ஸோ என்னென்ன நோவல் ட்ரக் டெலிவரிலாம் நீங்கள் ஃபைண்ட் பண்ணுறீங்களோ எல்லாமே படிச்சுக்கிறது தான் பெட்டர். ஏன்னா நீங்கள் ஒரு புக்கில் வந்து மேபி ஒரு 4 மெத்தட் கொடுத்துட்டு ஒரு 2-3 மெத்தட் கொடுக்காம இருக்கலாம். இல்லை ஒரு சிலர் வந்து புக்கே இல்லாமல் ஏதாவது எம்சிக்யூ இல்லை பிபிடி அப்படி படிக்கலாம். அப்படி படிக்கும்போது 1-2 மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த டாப்பிக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நாவல் ட்ரக் டெலிவரி சிஸ்டம்ஸை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நேனோ பார்ட்டிகிள்ங்கிறது 1ன்னு போட்டு நோட் பண்ணிக்கோங்க. 2ல் வந்து டிரான்ஸ்டெர்மல் பேட்ச், 3 வந்து டிரான்ஸ்மியூகோசல் ரூட்டில் யூஸ் பண்ணுற டிவைசஸ் ஆர் சம்திங். அந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் அப்படியே கவுண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவும் கலெக்ட் பண்ணி இந்த டாபிக் நீங்கள் படிச்சுக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்டை நம்ம எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு அடுத்தது கெமிஸ்ட்ரி பார்க்கலாம். ஸோ கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரோடக்ஷன். ஸோ இது தியரி ஓரியன்ட் பார்ட்டு தான். நீங்கள் ஜஸ்ட்டு ஏதாவது புக் வச்சுருந்தீங்கன்னா அதை ரீட் பண்ணிங்கனாலே போதும். பேசிக்கான விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸ்கோப், அப்ஜெக்டிவ், அப்புறம் சோர்சஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். இதில் அக்யூரசி, ப்ரிசிஷன், சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ், இந்த டாபிக் மட்டும் படித்தா போதும். இதுக்கு அடுத்தது வந்து இம்ப்யூரிட்டிஸ் இன் ஃபார்மசூட்டிக்கல்ஸ். ஸோ இதில் தான் இந்த லிமிட் டெஸ்ட் எல்லாமே வரும். லிமிட் டெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா எதுக்கு படிக்கணும்னு பர்டிகுலராக கொடுத்துட்டாங்க. குளோரைட், சல்ஃபேட், அயன், ஹெவி மெட்டல், அர்சனிக். ஸோ இந்த லிமிட் டெஸ்ட்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பிரின்சிபல் என்ன, ப்ரொசீஜர் என்ன, இதெல்லாம் வந்து படிச்சுக்கணும். ஸோ இந்த டாப்பிக்லாம் ஆல்ரெடி இருந்தது தான். ஸோ ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். வால்யூமெட்ரிக் அனாலிசிஸில் ஆசிட் பேஸ் டைட்ரேஷன், நான் அக்வஸ் டைட்ரேஷன், பிரிசிப்டேஷன் டைட்ரேஷன், காம்ப்ளெக்ஸோமெட்ரிக், ரிடாக்ஸ் டைட்ரேஷன். ஸோ இதெல்லாம் ப்ராப்பராக படிச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல்ஸும் படிச்சுக்கணும். அதுக்கப்புறம் கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், இதுக்கப்புறம் இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸ்.
ஸோ இந்த இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து நிறைய இதில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ் சல்ஃபேட், ஃபெரஸ் ஃபியூமாரேட், ஃபெரஸ் அம்மோனியம் சிட்ரேட், இந்த மாதிரி நிறைய அயன் பேஸ்டு ஃபார்முலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாமே வந்து ஹீமேட்டனிக்ஸ் டாப்பிக்கில் வரும். அப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் ஏஜென்ட்ஸ், அதாவது ஜிஐ ட்ராக்டில் ஆக்ட் ஆகக்கூடிய ட்ரக்ஸு. ஆன்டாசிட்ஸில் ஒரு சில ஏஜென்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டாபிக்கல் ஏஜென்ட்ஸில் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. டென்டல் ப்ராடக்ட்ஸில் ஒரு சிலது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கேஸஸில் கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு, ஆக்சிஜன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இன்ஆர்கானிக் ஃபார்மசூட்டிக்கல்ஸில் நம்ம படிக்கக்கூடிய சப்டாபிக்ஸ். ஸோ இதில் என்ன பர்டிகுலராக கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தா போதும். இப்போது டென்டல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா கால்சியம் கார்பனேட், சோடியம் ஃப்ளூரைட், டென்ச்சர் கிளீனர், அதசிவ், மவுத் வாஷ், இந்த இதில் கொடுத்துருக்கிற இந்த 5 டாபிக் மட்டும் படித்தாலே போதும். இதை தாண்டி எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா அது அவுட் ஆஃப் சிலபஸ்ன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் வந்து இன்ட்ரோடக்ஷன் டு நாமென்க்ளேச்சர் ஆஃப் ஆர்கானிக் கெமிக்கல் சிஸ்டம்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு ஹெட்டிரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி. ஸோ ஹெட்டிரோசைக்ளிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னு வச்சுக்கலாம். காம்பவுண்ட்ஸ் கண்டெய்னிங் அப் டு 3 rings, 3 ring சிஸ்டம் கொண்டது. ஸோ இதோட நாமென்க்ளேச்சர் அதை வந்து படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஸ்டடி ஆஃப் ஃபாலோயிங் கேட்டகரி ஆஃப் மெடிசினல் காம்பவுண்ட்ஸ் with respect to classification, chemical name, chemical structure. ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து இந்த ஸ்டார் மார்க் கொடுத்துருந்தா மட்டும்தான் படிக்கணும். இப்போ இங்கே டயசெப்பம்க்கு ஸ்டார் மார்க் இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சர் நம்ம பார்க்கணும். பட் நைட்ரசெப்பம்க்கு பார்க்க தேவையில்லை. இதே மாதிரி சல்பிரைட் ட்ரக்குக்கு பார்க்கணும், ஆலன்செப்பைன் பார்க்க தேவையில்லை. ஸோ எந்த ட்ரக்குக்கு ஸ்டார் மார்க் போட்டிருக்காங்களோ அதோட கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சுக்கணும். இது மேபி கொஷினில் எப்படி வரும் அப்படின்னா, வந்து என்னோட எம்சிக்யூ புக்கு, நான் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணியிருந்த புக்கில் வந்து ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்துருந்தேன். ஐ திங்க் இதுலேருந்து நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன். எஸ், இந்த மாதிரி கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கொடுத்து இதில் எது அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்ட்ரக்சரை வந்து நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இப்போ நான் கொடுத்துருக்க புக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ட்ரக்ஸ் வந்து கண்டிப்பாக இதில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுறது மூலிமா இதே நீங்கள் படிச்சுக்கலாம். இல்லை உங்ககிட்ட புக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் டேரெக்டாக போய் கூகுளில் டயாசெப்பம் ஸ்ட்ரக்சர், அல்ப்ராசோலம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸும் பார்த்தீங்கன்னா கூட ஈஸியாக படிச்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை படிக்கணும். அப்புறம் யூசஸ், இப்போ டயாசெப்பம்னா அது வந்து செடேட்டிவாக யூஸ் பண்ணுறாங்க, இன்சோம்னியாவில் கொடுக்குறாங்க, அதை தவிர மசில் ரிலாக்ஸேஷனுக்கு கொடுக்குறாங்க, அப்புறம் ப்ரீ அனஸ்தட்டிக் மெடிக்கேஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யூசஸில் நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் ஸ்டெபிலிட்டி, ஸோ இதுவும் வந்து நிறைய காம்பவுண்ட்ஸுக்கு இருக்கும். ஸோ அதை இருக்கிற காம்பவுண்ட்ஸுக்கு நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன் அண்ட் தேர் பாப்புலர் பிராண்ட் நேம்ஸ். ஸோ போன தடவை வந்து பிராண்ட் நேம் அப்படிங்கிறது வந்து கேட்கவே இல்லை. பட் இந்த தடவை வந்து பிராண்ட் நேம்ஸ்ன்னு சொல்லி பர்டிகுலராக தனியாக கொடுத்துருக்கிறதுனால மேபி இந்த எக்ஸாமில் பிராண்ட் நேம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டயாசெப்பம்க்கு வந்து ஒரு பிராண்ட் நேம் இருக்குது, கேலியம் அப்படின்னு ஒரு பாப்புலரான பிராண்ட் நேம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய காம்பவுண்டுக்கு பிராண்ட் நேம்ஸ் இருக்குது. இதே மாதிரி அல்ப்ராசோலம்க்கு வந்து ஜானாக்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்டுக்கும் ஒவ்வொன்று இருக்குது. ஃபெனடாயினுக்கு எப்டாயின் அப்படிங்கிற பிராண்ட் நேம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸுக்கு நிறைய பிராண்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஓவரால் இங்கே கொடுத்துருக்கிற எல்லா ட்ரக்குக்கும் யூசஸ், ஸ்டெபிலிட்டி, ஸ்டோரேஜ் கண்டிஷன், பிராண்ட் நேம், கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் நேம் கண்டிப்பாக படிக்கணும். எக்ஸ்ட்ராவாக ஸ்டார் மார்க் போட்டிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்க்கு ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக மெடிசினல் கெமிஸ்ட்ரி. இது வந்து டாபிக் வைஸ் கூட படிச்சுக்கலாம். ஆன்டி கன்வல்சன்ட், ஆன்டிசைக்கோட்டிக், செடேட்டிவ், ஹிப்னாட்டிக் இதெல்லாம் சிஎன்எஸ்ல வரும். அப்புறம் ஏஎன்எஸ், இதெல்லாம் ஏஎன்எஸ்ல வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அப்புறம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், இதெல்லாம் கார்டியோவாஸ்குலரில் வரும். தென் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக்ஸ், அனால்ஜெசிக், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, என்எஸ்ஐட்ஸ்,
வேறு ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், யூடிஐயில் யூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸு, ஆன்டி டியூபர்குலார், ஆன்டி வைரல், ஆன்டி மலேரியல், இந்த மாதிரி எல்லா ட்ரக்ஸுமே படிச்சுக்கணும். இந்த ஆன்டி நியோபிளாஸ்டிக் அப்படிங்கிறது ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஸோ இது எல்லாமே நம்ம ஓவரால் படிச்சுக்கணும். கெமிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரக்சர் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். மற்றபடி மீதி எல்லாமே ஓரளவுக்கு ஈஸியாக படிக்கக்கூடிய டாபிக்ஸ் தான். ஸோ இது வரைக்கும் நம்ம கெமிஸ்ட்ரியும் சூட்டிக்ஸும் எப்படியெல்லாம் படிக்கணும், என்னென்னலாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்தது பார்ட் 2ல் ஃபார்மகாக்னசி அப்புறம் ஃபார்மகாலஜி இந்த 2 சப்ஜெக்ட் பற்றி பார்ட் 2ல் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ சூட்டிக்ஸ் கெமிஸ்ட்ரி எப்படி படிக்கணும்னு இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்புறம் ஒரு சில பேர் வந்து நான் டெக்ஸ்ட் புக் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதில் சூட்டிக்ஸுக்கு என்ன புக் யூஸ் பண்ணுறது, கெமிஸ்ட்ரிக்கு என்ன யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி பர்டிகுலராக கேட்டிருந்தீங்க. ஸோ இதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே யூடியூப்பில் போட்டிருக்கேன். பெஸ்ட் டெக்ஸ்ட் புக் ஃபார் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் 2025ன்னு போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த பிடிஎஃப் வந்து டெலகிராம் குரூப்பில் இருக்குது. நீங்கள் டெலகிராம் குரூப்பில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிடிஎஃபோட நேம் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க முடியும். பெஸ்ட் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு சொல்லி நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணி இந்த பெஸ்ட் டெக்ஸ்ட் புக் அப்படிங்கிறத டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃபை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க, இந்த ஆத்தர் நேம்ஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த பிடிஎஃபை செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எம்சிக்யூ புக் வந்து என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற சிலபஸ் இருக்கு இல்லையா, அந்த நியூ சிலபஸ், இதில் 90% ஆஃப் டாபிக்ஸ் வந்து இந்த புக்கில் கவர் ஆகிடும். ஒரு சில டாபிக்ஸ் மட்டும் இதில் கவர் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த டைட்ரேஷன் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வராது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சப்ஜெக்ட்லேருந்து ஒரு சில சின்ன சின்ன டாபிக் மட்டும் இதில் கவர் ஆகாது. ஏன்னா இந்த புக்கு வந்து பேஸ்ட் ஆன் ப்ரீவியஸ் எம்ஆர்பி சிலபஸ். அதனால் இங்கே இருக்கக்கூடிய 90% டாபிக்ஸ் மட்டும்தான் இந்த புக்கில் கவர் ஆகும். பட் ரிமைனிங் அந்த ஒரு சில டாபிக்ஸும் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதாவது இதில் இந்த புக்கில் இல்லாத டாபிக்ஸும் வந்து ஆல்ரெடி புக்கு பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சரி, இனிமேல் வாங்க போகிறவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு எம்சிக்யூ புக் வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நீங்கள் எம்ஆர்பிக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் இயர்ல இருந்து கூட நம்ம இந்த புக்ல இருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. மினிமம் 35லேருந்து 40 கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, டைரக்ட் ப்ளஸ் இன்டைரக்ட் கொஷின்ஸ். உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து ரொம்ப ஈஸியாக அண்ட் குயிக்காக நீங்கள் படிக்கிறதுக்கு இந்த புக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த புக்கை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் ஆர் குவைரிஸ் இருந்துச்சுன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை புக்கு நீங்கள் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாலும் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8500 MCQs இருக்கும். அப்புறம் இதில் இல்லாத டாபிக்ஸ் எல்லாத்துக்கும் 1 மார்க் இப்போ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அதுவும் ரெடி ஆனதுக்கப்புறம் எல்லாமே பிடிஎஃபாக கொடுத்துருவேன். ஸோ இப்போதைக்கு ஓவரால் இந்த புக்கில் வந்து 8500 MCQs இருக்கும். 90% சிலபஸ் வந்து கவர் ஆகும். உங்களோட ப்ரிப்ரேஷன் நல்லா எஃபெக்டிவாக குயிக்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த புக் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து யூடியூப்பில் இருக்குது, பாருங்கள். வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்த்துட்டு வேணுங்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது எம்ஆர்பி எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த புக்கில் இருக்கக்கூடிய நிறைய எம்சிக்யூஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுவும் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching this video. I will meet you in the next one. Until then, bye from Vasant Murugesan.